Hi guys, welcome to another Kaigal IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். என்னன்னா கரண்ட், வோல்டேஜ், பவர், எனர்ஜி இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் பார்ப்போம். கரண்ட் அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஐன்னு டினோட் பண்ணுவோம். அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இன் அ கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இது கண்டக்டர், இது வழியா ஒரு கண்டக்டர்னா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஒரு பைப் எடுத்துக்கோங்க, ஒரு பைப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த பைப் வழியா ஒரு வாட்டர் வந்து ஒரு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் தான் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு பைப் வழியா ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். இதோட ஃபார்முலா பாருங்க, I is equal to charge by time அப்படின்னு சொல்லுவாங்க. I is equal to Q by time. Qனா வந்து கூலும், கூலும் by time. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ். வோல்டேஜை வந்து என்னன்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா V அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the potential difference between 2 points in a circuit. ஒரு சர்க்கியூட்ல இருக்கிற இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு டேங்க்கு. இந்த டேங்க்ல நிறைய தண்ணி இருக்கு. இது பைப் வழியா இப்போ ஃப்ளோ ஆகுது. இந்த டேங்க் வந்துட்டு இப்படி பைப் வழியா ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணி இருக்குல்ல, இதை வந்துட்டு எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போ இந்த பைப்புக்கும் இந்த தண்ணி இருக்குல்ல, இதுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. the potential difference between 2 points in a circuit, அதுதான் வந்துட்டு வோல்டேஜ். நெக்ஸ்ட் பாருங்க, இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்ட். இதோட ஃபார்முலா பாருங்க, V is equal to work done by charge. நெக்ஸ்ட் பவர். பவர் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா P அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், அதான் பவர். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான் வந்துட்டு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா வாட். வாட்டை வந்துட்டு W அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆம்பியர் வந்துட்டு இன்னொன்று எப்படி சொல்லுவாங்கன்னா ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்ட்டை வந்துட்டு வீன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டை வந்துட்டு W அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா பாருங்க, P is equal to work done by time taken. work done by time taken, அதுதான் வந்து பவர். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி. எனர்ஜி வந்து ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் தான் எனர்ஜி. ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி தேவை, நம்மளால எவ்வளோ கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் வந்துட்டு ஜூல். இதை வந்துட்டு ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பவர் இன்டூ டைம், அதான் வந்துட்டு எனர்ஜி. தேங்க்யூ கைஸ்.